அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 2 அமல்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, இந்த வார்த்தையை இதயத்தில் நம்முடைய வலது கையை இடது நெஞ்சில் வைத்து மீது ஆ மா ரா ஆ மா ரா விரல்களால் எழுதுவது. இந்த அடிப்படையில் எழுதி கொள்ள வேண்டும். இப்படி எழுதி கொள்வதால் இதயத்தில் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பயம் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பு கொண்டு என்னவென்றால், ஒரு தெருவில் நடந்தால் ஷைத்தான் நுழைவதில்லை என ஹதீஸில் இருக்கின்றது. ஷைத்தானுடைய ஊசலாற்றலை, ஷைத்தானுடைய சிந்தனைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெயர் இருக்கும் இடத்தில் ஷைத்தான் இருப்பது கிடையாது. இது மிக நல்ல வசிஃபா என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தாங்கள் 3 முறை உமர் என்று எழுதி கொள்ள வேண்டும். காலையில் 3 முறை, மாலை 3 முறை இதயத்தில் வைத்து எழுதி கொள்ள வேண்டும். 2வது அமல், நபியிடம் ஒரு சஹாபி வருகின்றார். நாயகமே, எனக்கு உங்களை பற்றி தவறான எண்ணங்கள் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த மார்க்கத்தை பற்றி தவறான குழப்பங்கள் ஏற்படுகின்றது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை நாயகமே. நான் எதுவும் செய்யவில்லை, தேவை இல்லாத தவறான எண்ணங்கள் வருகின்றது என சொல்லும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கலிமாவை சொல்லித் தருகின்றார்கள். இந்த கலிமாவை அதிகம் ஓதி வாருங்கள். இதனால் தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற குழப்பங்கள் உங்களை விட்டு விலகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். வாருங்கள் அந்த கலிமாவை பார்ப்போம். ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ ஃபி குல்லி ஷைஇன் அலீம். இந்த ஆயத் 3வது அமலும் இந்த ஆயத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுத்தந்திருக்கின்றார்கள், காலை 3 முறை, மாலை 3 முறை இதை ஓதி வாருங்கள் என சொல்லி தந்திருக்கின்றார்கள். தண்ணீரை ஊதி குடித்து கொள்ளுங்கள், தேவையற்ற எண்ணங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகின்றார்கள். 3வது, ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பி குல்லி ஷைஇன் அலீம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், இந்த ஆயத்தை ஒரு முறை நீங்கள் ஓதினால் 1000 முறை ஓதியதுக்கு சமம். 1000 முறை ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு முறை ஓதினால் கிடைக்கும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகின்றார்கள். முறையும் சொல்லித் தருகின்றார்கள். காலை 3 முறை, மாலை 3 முறை தண்ணீர் வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தை 3 முறை ஓதுங்கள். அந்த தண்ணீரை ஊதிக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரை குடித்து கொள்ள வேண்டும். பிறகு கையில் ஊதி உடல் முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக குழப்பங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். எந்த விதமான குழப்பங்களாக இருந்தாலும் நீங்கிவிடும். ஆமன்து பில்லாஹி என்றால் என்ன? நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறேன் என்று பொருளாகும். இந்த ஆயத்தை ஓதும்போது குழப்பங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். இந்த 3 அமலும் அபரிவிதமான பயன்களை தரக்கூடியது. நம்பி ஓதுங்கள், இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை பார்ப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக. இதேபோல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றொரு ஷேர் செய்யுங்கள்.